ஹே காய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் உடனடியா வெற்றி அடைய 10x விஷுவலைசேஷன் டெக்னிக். பால்ல ஒரே ஒரு சொட்டு ரோஸ் சர்பத் ஊத்தி கரண்ட் எடுத்து கிண்டுனா பால் ஒரு மாதிரி லைட் ரோஸ் கலர்ல மாறிடும். அதுவே 10 சொட்டு ரோஸ் சர்பத் ஊத்துறீங்க, எதுவுமே ஆகாத மாதிரி அங்கங்க சொட்டா நிக்கும். ஆனா கரண்ட் எடுத்து கலக்கனா முன்ன இருந்ததை விட செம டார்க் ரோஸ் ஆகிடும். இப்படிதான் விஷுவலைசேஷனும். நம்ம சாதாரணமா ஒரு லெவலுக்கு கற்பனை பண்ணா ரிசல்ட்டும் அந்த லெவல்ல தான் இருக்கும். அதுவே நம்ம 10 மடங்குக்கு கற்பனை செஞ்சா கிடைக்கக்கூடிய ரிசல்ட்டும் பல மடங்கா இருக்கும். ஸோ உடனே உங்களோட ஆசைகளை நிறைவேற்ற இந்த 10x விஷுவலைசேஷன் டெக்னிக் கண்டிப்பா உதவும். ஸ்கிப் பண்ணாம இந்த பதிவை கடைசி வரை கேளுங்க. நீங்க ஆசைப்படுற விஷயத்த சீக்கிரமே அடைய முடியும். நம்ம ஆடியன்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய ப்ரமோஷன் பண்ணணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க இன்ஸ்டாகிராம் லிங்க் இல்ல இமெயில் ஐடி கிளிக் பண்ணி எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. கிராண்ட் கார்டோனோட 10x ரூலை பத்தி முதல்ல பார்க்கலாம். ஒரு விஷயத்த யோசிக்கிறீங்க, அதை பண்ணணும்னா இதான் பாசிபிள் அப்படின்னு நீங்க ஒரு லெவல்ல சிந்திச்சு வச்சிருப்பீங்கல்ல, அதை 10 மடங்கா அதிகப்படுத்தி இன்னும் பெரிய லெவல்ல செயல்படணும். இலக்குகளை செட் பண்ணணும். ரொம்ப சிம்பிளா சொல்றேன். இந்த மாசம் நீங்க காசு சேர்க்க நினைக்கிறீங்க. 1000 ரூபாய் தான் பாசிபிளி சேர்க்க முடியும். ஆனா நீங்க அதை 10 மடங்காக்கி 10,000 ரூபாய் சேமிக்கணும் அப்படின்னு உங்க இலக்க செட் பண்ணணும். அதுக்கேத்த மாதிரி செயல்படணும். இதுதான் 10x ரூல். மனுஷனோட ஆற்றலுக்கும் சக்திக்கும் எல்லையே இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த உலகம் முழுக்க எனர்ஜி பரவி ஓடிக்கிட்டே தான் இருக்கு. மனிதனோட எனர்ஜியும் அப்படிதான். அவனுக்குள்ள மட்டும் இல்லாம இந்த உலகம், நம்ம கண்ணுக்கு தெரிஞ்ச இடம், கண்ணுக்கு தெரியாத இடம், எல்லா பக்கமும் நம்மளோட எனர்ஜி சுத்திட்டு இருக்கு. வானம் தான் எல்லைன்னு சொன்னாங்க. ஆனா நம்ம ஆளுங்க அந்த வானத்துக்கு மேலேயே போய் ஆராய்ச்சி செஞ்சுட்டு இருக்காங்க. பூமிக்கு மேற்பரப்பு மட்டும்தான் அமைதியா இல்லாம பாதாளம் வரைக்குமே தோண்டி ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. என்னது, கடிதம் இல்லாம டெலிபோன்ல ஒருத்தங்கிட்ட பேசலாமா? வாய்ப்பே இல்லைன்னு நினைச்சாங்க. ஆனா பேசுனாங்க. தூரத்துல இருக்கவங்கள நேர்ல பாக்குற மாதிரி வீடியோ கால் வருமா? நம்ப முடியலையே, வாய்ப்பு இல்லைன்னு சொன்னாங்க. ஆனா இப்போத பேசிட்டு தான் இருக்கோம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ரோபோட் எல்லாம் என்ன பண்ணிர போது? அதெல்லாம் இந்த உலகத்தை ஆக்கிரமிக்க வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆனா ஃபியூச்சர்ல என்ன நடக்கும்னு யாருக்குமே தெரியாது. சோ நம்ம வரலாறு புரட்டி பார்த்தோம்னா இதெல்லாம் முடியாதுன்னு எல்லாம் நினைச்சப்போ இதை விட 10 மடங்கு பெட்டராவே முடியும்னு அவங்க யோசிச்சதாலதான் இன்னைக்கு பல விஞ்ஞான படைப்புகள் உருவாகிருக்கு. மனுஷனுக்கு தன்னோட உண்மையான திறன் தெரியாது, உண்மையான சக்தி தெரியாது. இவ்வளவுதான் நல்ல முடியும்னு அவனே எல்லை போட்டுக்கிறான். தன்னோட முழு பலத்தையும் வெளிக்கொண்டு வந்தா கிடைக்கிற ரிசல்ட் இன்னுமே பலமா இருக்கும். நம்ம வைக்கிற இலக்கு, நம்ம போடுற எஃபர்ட், நம்ம எடுக்கிற கமிட்மெண்ட், இது எல்லாத்தையும் 10 மடங்கா நம்ம கொட்டணும். விஷுவலைசேஷனை பொறுத்தவரை நம்ம கற்பனை செய்யக்கூடிய விஷயங்களை ரொம்ப உன்னிப்பா செய்யறப்போ தானாவே அதுக்கான செயல்பாடுகளை செய்ய ஆரம்பிப்போம். ஆனா நம்மளா முற்பட்டு பிளான் பண்ணி செய்யக்கூடிய செயல்பாடுகள்னால நம்மளோட ரிசல்ட் இன்னுமே வேகமா கிடைக்கும். நம்ம செய்யக்கூடிய ஆக்ஷன்ஸ்ல, அதாவது நம்ம செயல்பாடுகள்ல 4 வகை இருக்கு. நம்பர் 1, எதுவுமே செய்யாம இருக்கிறது. போதும், ஜஸ்ட் கனவு மட்டும் காணுவோன்னு உட்கார்ந்தே இருப்பாங்க. அவங்க இப்ப எப்படி இருக்காங்களோ அதே சூழல்ல தான் இருப்பாங்க. காண்ற கனவுல செய்யற கற்பனையில உணர்ச்சி இருக்கணும். உண்மையா ஃபீல் பண்ணி கற்பனை பண்ணணும். இதுதான் நம்ம போடக்கூடிய எஃபர்ட். இது இல்லாம சும்மா கற்பனை மட்டும் பண்ணா எதுவுமே நடக்காது. அடுத்து நம்பர் 2, பின்வாங்குறது. நம்ம இவ்ளோ முயற்சி செஞ்சோம், நம்ம நினைச்சது ஒரு வேளை நடக்காம போயிட்டா, நம்ம தோத்து போயிட்டா, சோ பண்ண வேண்டான்னு முன்னேறி போகாம அப்படியே காலை பின்னாடி வைக்கிறது. நம்பர் 3, சாதாரணமா செயல்படுறது. இவ்வளவுதான்ப்பா என்னால முடியும், இந்த ஸ்டெப்பு தான் எனக்கு வரும், இப்படி ஒரு எல்லையை போட்டு அவங்க வேலை செய்வாங்க. அதுல சக்சஸ் கிடைக்கணும்னு நினைப்பாங்க. நம்பர் 4, பெரிய அளவுல செயல்படுறது. இதுதான் 10 மடங்கு செயல்பாடு. இதுலதான் வெற்றிக்கான அதிக பவர் இருக்கு. எதிர்பார்த்ததை விட பல மடங்கா எஃபோர்ட் போடுவோம். கிடைக்கிற ரிசல்ட்டும் நம்ம எதிர்பார்ப்பை தாண்டி இருக்கும். மக்கள் 3வது கேட்டகரியில தான் உட்காந்துருக்காங்க. ஆனா 4வது கேட்டகரியான 10 மடங்கு செயல்பாட்டுல தான் உண்மையான வெற்றி இருக்கு. சோ நீங்க பண்ணக்கூடிய கற்பனையும் இதுக்கேத்த மாதிரி இருக்கணும். நீங்க பண்ணக்கூடிய ஒவ்வொரு கற்பனையையும் 10 மடங்கு பெருசா தெளிவா பண்ணுங்க. இப்ப இருக்க நிஜத்தை விட 10 மடங்கு உயர்வா இருக்கணும். இந்த ஹைப்பர் இன்டென்ஸ் விஷுவலைசேஷன் மூலமா வெற்றிக்காக உங்க ஆழ் மனசை நீங்க ரீவயர் பண்ணிக்க முடியும். ஆழ் மனசை மாத்தி அமைச்சு உங்க வெற்றியை வேகமா அடைய முடியும். எப்படி இந்த 10x விஷுவலைசேஷன் டெக்னிக்கை பயிற்சி பண்றது? ஸ்டெப் நம்பர் 1, இதான் என்னோட இலக்குன்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதை பெருசாக்கணும். தெளிவான இலக்க வைக்க போறோம். உதாரணத்துக்கு, எனக்கு மாசம் 10,000 ரூபாய் சம்பளம் வர வேலை வேணும். ஆனா நான் நிதானமா உட்காந்து எனக்கு மாசம் 10,000 ரூபாய் சம்பளம் வர மாதிரி கற்பனை பண்ண மாட்டேன். அதை 10 மடங்காக்கி நான் மாசம் 1,00,000 ரூபாய் சம்பளம் வர வேலையில இருக்க மாதிரி கற்பனை பண்ணுவேன். எனக்கு ஃபிட் ஆகணும். ஜஸ்ட் நான் ஜிம்முக்கு போற மாதிரி கற்பனை பண்ணாம அர்னால்டு, ராக்குக்கெல்லாம் இருக்க மாதிரி செம்ம ஃபிட்னஸ் வேணும்னு கற்பனை பண்ணுவேன். ஸோ நம்ம இலக்கை செட் பண்ணி அதை பெருசா விரிவாக்கணும். ஸ்டெப் நம்பர் 2, இந்த அனுபவத்துக்குள்ள உங்களை நீங்களே மூழ்கடிச்சுக்கணும். உங்க கண்களை மூடுங்க, கற்பனைக்குள்ள போங்க. நீங்க நினைச்சதை இன்னும் 10 மடங்கு அடைஞ்சிட்டீங்க. இதுலதான் இப்போ வாழ்ந்துட்டு இருக்கீங்க. எல்லாமே ஏற்கனவே நடந்துட்டு இருக்கு. இப்படி கற்பனை பண்ணுங்க. அதை பாருங்க, சத்தத்தை கேளுங்க, ஸ்மெல் பண்ணுங்க. மனசார 10 மடங்கா உணர்ச்சிகளை வெளிப்படுத்தி ஃபீல் பண்ணுங்க. அப்பதான் நீங்க வச்ச இலக்கு இன்னும் வேகமா அடைய முடியும். நீங்க எவ்வளவு டீட்டெயில்டா விரிவா உங்க கற்பனைய வச்சுக்கிறீங்களோ அவ்வளோ வேகமா உங்க மூளை இதாண்டா நெஜம்னு ஏத்துக்க ஆரம்பிக்கும்.
நீங்க நினைச்சதையும் உடனே நடத்த வைக்கும். ஸ்டெப் நம்பர் 3, உங்களோட எல்லா புலன்களையும் ஒருங்கிணைக்க வைங்க. உங்க ஆழ் மனசால எல்லா புலன்களுக்கும் ரெஸ்பாண்ட் பண்ண முடியும். நீங்க ஜஸ்ட் ஒரு விஷயத்த பாக்குறீங்க, இல்ல கேட்க மட்டும்தான் செய்றீங்க, இல்ல ஸ்மெல் மட்டும்தான் பண்றீங்கன்னா அது பெருசா இருக்காது. ஆனா நீங்க பாக்குறது, கேக்குறது, சுவைக்கிறது, நுகர்றதுன்னு எல்லா உணர்ச்சிகளையும் புலன்களையும் ஒன்னா சேர்த்து செயல்படுத்துறீங்கன்னா, இவன் என்னமோ செய்யறானே, புதுசா இருக்குயா, என்னதான் கேக்குறான்னு பாத்துருவோமே அப்படின்னு தன்னை ஆர்வமா இந்த ஆழ்மனசு ரீவைர் பண்ணிக்க ஆரம்பிக்கும். இந்த டைம்ல நீங்க 10 மடங்கு உணர்ச்சியோட எல்லா புலன்களையும் சேர்த்து கற்பனை பண்றீங்கன்னா அது பெரிய அளவு ரிசல்ட் கொடுக்கும். பணம் ரீதியா உங்களுக்கு வெற்றி வேணும்னா அதை கற்பனை பண்ணணும். பணத்தோட சத்தத்தை கேட்கணும். அதுல வர ஸ்மெல்ல ஃபீல் பண்ணணும். உங்க கையில அந்த பணத்தோட எடைய ஃபீல் பண்ணணும். பெரிய லெவல்ல நம்ம காசு புணங்க போறோம் அப்படிங்கிற அந்த ஆர்வத்தை, உற்சாகத்தை நீங்க ஃபீல் பண்ணணும். அப்போதான் உங்க ஆழ்மனசு செம ஆக்டிவா வேலையில இறங்கும். அடுத்து ஸ்டெப் நம்பர் 4, உங்க உணர்ச்சிகளை இன்னும் அதிகமாக்குங்க. உங்க விஷுவலைசேஷன் சீக்கிரமா உடனே வேலை செய்யணும்னா அதுக்கு உணர்ச்சிகள் தான் அவசியமானது. இந்த மொமெண்ட் நீங்க நினைச்சது உங்க கையில இருந்தா எவ்ளோ கொண்டாடுவீங்களோ, எவ்ளோ குதிப்பீங்களோ, அதை விட 10 மடங்கா குதிக்கணும், கொண்டாடணும். நீங்க ஆசைப்பட்டதை ஏற்கனவே அடைஞ்சு சந்தோஷமா இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கற்பனை செஞ்சு அதுக்கு மனசார நன்றி சொல்லணும். இந்த நன்றி உணர்வு அப்படிங்கிற உணர்ச்சிக்கு சக்தி ரொம்ப அதிகம். சோ முடிஞ்ச அளவு நன்றி உணர்வை வெளிப்படுத்துங்க. எனக்கு நான் கேட்ட 10,000 விட 10 மடங்கு அதிகமா 1,00,000 கிடைச்சிருச்சு, ரொம்ப ரொம்ப நன்றின்னு மனசார நன்றியை வெளிப்படுத்துங்க. அடுத்து ஸ்டெப் நம்பர் 5, எல்லாமே உண்மை அப்படிங்கிற மாதிரி செயல்படணும். இவ்ளோ தூரம் கற்பனைகளை செஞ்சுட்டு கடைசியில இதெல்லாம் ஜஸ்ட் கற்பனை தான் அப்படின்னு நினைச்சு கோட்டை விட்டுறாதீங்க. திரும்ப இதை சிந்திங்க, இதையே பேசுங்க. உண்மையாவே இது நடந்துட்டு இருக்குங்கிற நினைப்போட நடந்துக்கங்க. இப்ப அந்த 1,00,000 உங்க கையில இருக்குன்னா நீங்க எப்படி செயல்படுவீங்க? அதே மாதிரி செயல்படணும். பணக்காரன் ஆகணும்னு நினைக்கிறீங்க, சோ அவங்கள மாதிரி பேசுறது, ட்ரெஸ் பண்றது, இந்த மாதிரி நடந்துக்கிறப்போ அதான் உண்மைன்னு உங்க மூளையும் ஆழ்மனசும் நம்ப ஆரம்பிக்கும். அதையே நிஜமாக்கி காட்டும். ஏன் இந்த 10x விஷுவலைசேஷன் நல்லா வேலை செய்யும் தெரியுமா? நம்பர் 1, இது உங்க ஆழ்மனசை ரீப்ரோகிராம் பண்ணும். இதாண்டா உண்மை, 10 மடங்காதான் உனக்கு எல்லாமே கிடைக்க போகுதுன்னு உங்க மைண்ட் நம்ப ஆரம்பிக்கும். ஏற்கனவே நீங்க போட்டு வச்சிருந்த எல்லைகள் உடைய ஆரம்பிக்கும். நம்பர் 2, உங்களோட நம்பிக்கை அதிகமாகும். இன்னும் நீங்க ஊக்குவிக்கப்படுவீங்க. என்னை யாரும் தடுத்து நிறுத்தவே முடியாதுடான்னு செயல்படுவீங்க. ஒரு துளி பயம் இருக்காது. உங்களை நீங்க சந்தேகமே படமாட்டீங்க. நம்பர் 3, லா ஆஃப் அட்ராக்ஷனை நல்லா தூண்டி விடும். ஏன்னா நீங்க வெளிப்படுத்துற உணர்ச்சி ரொம்ப அதிகம். அதுக்கெல்லாம் மேல நீங்க நன்றி உணர்வு அப்படிங்கிற சக்தி வாய்ந்த ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை அதிகமா வெளிப்படுத்துவீங்க. இது நீங்க நினைச்சத உங்க வாழ்க்கைக்குள்ள ஈர்க்க ஆரம்பிக்கும். அடுத்து நம்பர் 4, உங்களுக்குள்ள ஒரு அர்ஜென்சி உருவாக்கும். நீங்க கற்பனை பண்ணதை நிஜமாக்கி காட்டியே ஆகணும்னு நீங்களே போல்டா செயல்பாடுகளை செய்ய ஆரம்பிப்பீங்க. இன்னும் அடிஷ்னலா நீங்க பண்ண வேண்டிய டெக்னிக்ஸை சொல்றேன். விஷன் போர்டு. நீங்க அடைய நினைச்சு வச்சிருக்க இலக்கெல்லாம் ஒரு படமா உங்க கண்ணு முன்னாடி தினமும் பார்க்க சுவர்ல விஷன் போர்டு மாதிரி உருவாக்கி உங்க இலக்கு சம்பந்தப்பட்ட போட்டோஸ், கோட்ஸ் இதெல்லாம் ஒட்டி வச்சுக்கணும். இதுதான் விஷன் போர்டு மெத்தட். இந்த மெத்தட்ல நீங்க நார்மலா பண்றதை விட 10 மடங்கா பண்ணுங்க. பணக்காரனா வாழ ஆசைப்படுறதா உங்க இலக்குன்னா ஜஸ்ட் சிம்பிளா இல்லாம ஆடம்பரமான வீடுங்க, நாடு நாடா நீங்க ஊர் சுத்துற மாதிரி, எல்லாருக்கும் எண்ணிக்கை இல்லாம வாரி வழங்குற மாதிரி பெரிய லெவல்ல நீங்க கற்பனை பண்ணணும். இது உங்களோட ஆழ் மனசை வேகமா தூண்டி இலக்குகளை சீக்கிரமே அடைய வைக்கும். அப்புறமா அஃபர்மேஷன் சொல்றது. நான் மாசம் 10,000 ரூபாய் சம்பாதிக்கிற மாதிரி எனக்கு வேலை வேண்டும்னு சொல்லாம இப்போ இந்த நிமிஷம் எல்லாமே நடக்கிற மாதிரி 10 மடங்கா சொல்லுங்க. நான் மாசம் 1,00,000 ரூபாய் சம்பாதிக்க கிடைக்கிற வேலையில சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கேன். எல்லையற்ற வாய்ப்புகளோட டாப்ல இருக்க ஒரு தொழிலதிபரா இன்னைக்கு எல்லாருக்கும் எடுத்துக்காட்டா இருக்கேன். இந்த மாதிரி பிரமிச்சு 10 மடங்கு அதிகமா உங்களோட இலக்குகளை அஃபர்மேஷன்ஸா வெளிப்படுத்தணும். இன்னொரு வழி இருக்கு. நான் முன்னாடியே சொன்னேன், நன்றி உணர்வுக்கு அதிக சக்தி இருக்குன்னு. சோ இந்த நன்றி உணர்வை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். நான் மாசம் 1,00,000 ரூபாய் சம்பாதிக்கிற மாதிரி ஒரு சிறந்த வேலையில இருக்கேன், இதுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன்னு மனசார நீங்க நன்றி சொல்லணும். இல்ல அது ஒரு ஜர்னல் எடுத்தும் எழுதலாம். தினம் தினம் இந்த வெற்றிக்காக உங்க நன்றியை வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கணும். கற்பனையிலும் சரி, எழுத்துலையும் சரி, அதிகமான பாசிட்டிவ் எனர்ஜியை இந்த நன்றி உணர்வு மூலமா வெளிப்படுத்துங்க. இன்னும் வேகமா உங்க விஷுவலைசேஷன் வேலை செய்யும். இதை தாண்டி கண்களை மூடி தியானம் பண்ணி உங்க மைண்ட்ல இருக்க குப்பையெல்லாம் தூர போட்டுட்டு கவனத்தை அதிகமாக்கி விஷுவலைஸ் பண்ணா உங்க ஆழ் மனசு 10 மடங்கு அதிகமா நீங்க கேட்டதை எடுத்துக்கும். சோ 10 மடங்கு அதிகமா இலக்குகளை செட் பண்ணுங்க. 10 மடங்கு அதிகமான எஃபர்ட்டை போடுங்க. ஒரு சாதாரண சேல்ஸ்மேனால ஒரு நாளைக்கு 10 முறை தான் கால் பண்ண முடியும்னா நீங்க 100 முறை கால் பண்ணுங்க. இப்படி நீங்க போடுற எஃபர்ட்டையும் 10 மடங்கு ஆக்கணும். உங்க செயலையும் 10 மடங்கு ஆக்கணும். பரவாயில்ல இருக்கட்டும், ஜஸ்ட் 8 மடங்கு இல்ல 5 மடங்கு அதிகமா வேலை செஞ்சா போதும் அப்படின்னு உங்களுக்கு நீங்க சாக்கு போக்கு சொல்லிக்காதீங்க. வெற்றிக்கு எந்த எக்ஸ்கியூசஸும் உள்ள வரக்கூடாது. வெற்றிக்கு முழு டெடிகேஷன் வேணும். வெற்றியாளர்கள் எதிர்பார்ப்புகளுக்கும் மேல செயல்படுவாங்க. பிசினஸ், கரியர், சொந்த வாழ்க்கை இப்படி எதுவா இருந்தாலும் அவங்க எதிர்பார்க்கறத விட அவங்க தேவையை விட அதிகமான வேல்யூவை கொடுப்பாங்க. இது வலுவான தரத்தை கட்டமைச்சு
நிறைய புது வாய்ப்புகளுக்கான கதவை திறக்கும். இப்ப எலான் மஸ்க் எடுத்துக்கலாம். அவர் சும்மா ராக்கெட்டை கட்டமைச்சா போதும்னு நினைக்கல. மார்ஸ்ல மனுஷங்களை வாழ வைக்கணும்னு நினைச்சாரு. நிறைய பேருக்கு இது இம்பாசிபிள்னு தான் தோணுச்சு. ஆனா அவரோட 10 மடங்கு அதிகமான சிந்தனையால இப்போ ஸ்பேஸுக்கு போறது, திரும்ப திரும்ப யூஸ் பண்ற ராக்கெட்ஸ், குளோபல் சேட்டலைட் இன்டர்நெட் இதெல்லாமே செம்ம அட்வான்ஸ்ட் ஆயிடுச்சு. போற போக்க பார்த்தா மார்ஸ்ல மக்களை செட்டில் ஆக வச்சிருவாங்க போலயே. இது இதோட நிக்காது. நெக்ஸ்ட் வெவ்வேறு பிரம்மாண்ட இலக்குகளை எலான் மஸ்க் வச்சிருப்பாரு. ஸ்டார்பக்ஸ் இப்ப செம ஃபேமஸான ஒரு காஃபி ஷாப். உள்ள போனா ஒரு கம்மியான காஃபியே 250 ரூபாய். 2 ரூபாய் காஃபி தூளை வாங்கினோமா, காஃபி போட்டு குடிச்சோமான்னு இல்லாம இங்கெல்லாம் யார் போவாங்க நீங்க யோசிக்கலாம். ஆனா கூட்டம் அலமோதுது. ஹார்வர்ட் ஷுல்ட்ஸ் ஸ்டார்பக்ஸ் எடுத்து நடத்தினப்போ அது சின்ன காஃபி கடையா தான் இருந்தது. ஆனா அப்ப அவர் வச்ச இலக்கு 10 மடங்கா இருந்தது. இன்னும் 2 கடை இதே மாதிரி பக்கத்து ஏரியால ஓபன் பண்ணுவேன்னு அவர் நினைக்கல. இந்த உலகம் முழுக்க இதே காஃபி ஷாப்பை பிரம்மாண்டமா நான் நிறுவுவேன்னு நினைச்சாரு. இன்னைக்கு உலகம் முழுக்க 35,000 இடங்கள் கிட்ட அவங்களோட பிரான்ச்சஸ் வச்சிருக்காங்க. ராக்னு அழைக்கப்படுற டுவைன் ஜான்சன் நான் ஒரு ரெஸ்லரா மட்டும் இருந்துடுறேன்னு நினைக்கல. இன்னும் பிரம்மாண்டமா 10 மடங்கா சிந்திச்சாரு. இன்னைக்கு ஃபிட்னஸ்க்கு பேர் போனவர். ஹாலிவுட்ல சூப்பர் ஸ்டார், நல்லா சம்பாதிக்கக்கூடிய தொழிலதிபராகவும் இருக்காரு. ஏன் ஷாருக் கான் அவர் ஜூனியரா இருந்த டைம்லயே பட்டுன்னு சீனியர் ஆகுறதுக்கு ஏத்த மாதிரி கிரீன் ரூமை வச்சு தன்னோட கற்பனையை 10 மடங்கா செஞ்சாரு. பெரிய பெரிய ஆக்டர்ஸ் எல்லாம் ஆன் ஸ்டேஜுக்கு வர்றதுக்கு முன்னாடி பேக் ஸ்டேஜ்ல ஒரு ரூம்ல இருப்பாங்க. அந்த ரூம்ல தான் ரெடி ஆவாங்க, ரிஹர்சல் பண்ணுவாங்க. அவங்களுக்கான தேவைகள் எல்லாம் அந்த ரூம்ல தான் இருக்கும். நல்லா ரெடி ஆயிட்டு ஃப்ரீயா ரெஸ்ட் எடுத்துட்டு ஸ்டேஜுக்கு வர வேண்டிய டைம் வந்ததும் அந்த ரூமை விட்டு வெளியே வந்து ஸ்டேஜ்ல கலக்குவாங்க. இந்த ரூமுக்கு பேர் தான் கிரீன் ரூம். ஆனா இங்க ஹைலைட் என்னன்னா, இந்த கிரீன் ரூம் சின்ன சின்ன ஆக்டர்ஸ்க்கு இருக்காது, பெரிய ஆக்டர்ஸ்க்கு தான் இருக்கும். இப்ப ஷாருக் கான் கிட்ட கிரீன் ரூம் கண்டிப்பா இருக்கும். ஆனா அப்ப முன்னாடி அவர் சின்ன ஆக்டரா தான் இருந்தாரு, ஜூனியர் ஆக்டரா தான் இருந்தாரு. சோ கிரீன் ரூம் கண்டிப்பா இருந்திருக்காதுன்னு தான் நீங்க நினைப்பீங்க. ஆனா ஷாருக் கான் அப்படி நினைக்கல. ஏன்னு சொல்றேன். ஷாருக் கான் ஜூனியர் ஆக்டரா இருந்த டைம்லயே தன்னோட ரூமுக்கு வெளியே கிரீன் ரூம்னு எழுதி வச்சுப்பாராம். பெரிய பெரிய சக்சஸ்ஃபுல் ஆக்டர்ஸ்க்கு தான் இந்த கிரீன் ரூம் இருக்கும். சோ நானும் பெரிய சக்சஸ்ஃபுல்லான ஆக்டர் தான்னு அவர் மனசுல ஆழமான நம்பிக்கைய அப்பவே அவர் வச்சிருந்ததால தான் ஜூனியர் ஆக்டரா இருந்த டைம்லயே, உண்மையாவே அவருக்கு கிரீன் ரூம் இல்லாத டைம்லயே அவரு கிரீன் ரூம் வச்சிருந்தாரு. ஷாருக் கான் எந்த இடத்துல எந்த ரூம்ல தங்குனாலும் ரூமுக்கு வெளியே கிரீன் ரூம்னு எழுதி வச்சிருவாராம். அதுவும் கீழே ஷாருக் கான் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் ஆக்டர் அப்படின்னு நேம் பிளேட்டும் எழுதி வச்சிருவாராம். அந்த ரூம்ல போறதுக்கு முன்னாடி கிரீன் ரூம் அப்படிங்கிற வார்த்தையும் அவரோட பேரையும் பார்த்துட்டு முழு நம்பிக்கையோட அந்த ரூம்ல போவாராம். சோ ஜூனியர் ஆக்டரா இருந்தப்பவே கிரீன் ரூம் வச்சிருக்க மிகப்பெரிய ஆக்டர் ஆகணும்னு 10 மடங்கு தன்னோட கற்பனைய செஞ்ச ஷாருக் கான் இன்னைக்கு அவ்வளோ பெரிய சக்சஸ்ஃபுல்லான பர்சன். சோ வெற்றி நம்ம செய்யக்கூடிய கற்பனையிலையும் அந்த கற்பனையை உண்மையாக்க நம்ம போடக்கூடிய எஃபர்ட்ஸ்லயும் தான் இருக்கு. நீங்க சிம்பிளா பண்ற கற்பனைய இன்னும் பவர்ஃபுல்லா 10 மடங்கா செஞ்சு பாருங்க. உங்களுக்கு தான் நம்பிக்கையும் ஊக்கமும் அதிகமாகும். இந்த 10x விஷுவலைசேஷன் டெக்னிக்கை பயன்படுத்தி ஒர்க் ஆச்சா இல்லையான்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதுக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல்ஸ் பியாண்ட் ஆர்டினரி அண்ட் பாடி அண்ட் சோல் தமிழ் ரெண்டுத்துக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை அழுத்திருங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல பாக்குறேன். நன்றி.